வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சாமான்லாம் ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். ஒன்று, கொஞ்சமாக நான் ஒருத்தருக்கு தான் பண்ணுறேன், அதனால் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு பண்ணுறேன். கொஞ்சமாக வெட்டிவேர், கொஞ்சம் ரோஸ்மேரி, ஒரு ஸ்பூன் அரிசி. இது எந்த அரிசி வேணால் இருக்கலாம், புழுங்கலரிசி, பச்சரிசி, எது வேணால் இருக்கலாம். இதை மூணையும் முதல் நாளே நான் ஊற போட்டு எப்படி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். அப்புறம் ஒரே ஒரு பூந்தி கொட்டையை போட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் ஊற வச்சுருக்கேன். இதுவும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நமக்கு வேண்டிய சாமான்கள் இதில் நான் இப்போ போட்டு கொதிக்க வைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு. கொஞ்சம் மருதாணி, கொஞ்சம் வேம்பாலம் பட்டை பொடி, சீக்காய் நான் இன்னைக்கு வாங்கினது தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பீட்ரூட்டும் நேற்றே அரைச்சி கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் முடிஞ்சிடும். முதல்ல பூந்தி கொட்டை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதுலேயும் கொஞ்சோண்டு ரோஸ்மேரி, வெட்டிவேர் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வைக்கிறோம். இது சட்டுன்னு கொதிச்சிடும். இது நீங்கள் கொட்டையோடு தான் ஊற போட்டிருப்போம். அப்புறமா பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போடணுன்னா போடலாம், இல்லை அப்படியேவும் அது கொதிக்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் இது கொதிச்சிடும். இது கொதிக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு அந்த சீக்காய் மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டா போதும். முடிக்கு கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மருதாணி ஆட் பண்ணிக்கலாம். கூட நான் வேம்பாலம் பட்டை பொடியை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் நல்லது. அதுக்கப்புறம் இதிலே நான் ரெடி பண்ணி வச்ச பீட்ரூட் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். அப்போ தான் நமக்கு ஷாம்புக்கு நுர தர்றது இதுதான். இந்த பூந்தி கொட்டையும் இந்த வெட்டிவேர் மணத்துக்கும் கூடவே முடி நல்லா திக்காக ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ரோஸ்மேரி ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். அரிசி போட்டு இந்த ஊற வைக்கிறது நம்ம தினமுமே கஞ்சி வெடித்து அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அதனால் கஞ்சி பர்பஸ்க்காக, அரிசி கஞ்சி பர்பஸ்க்காக ஒரு ஸ்பூன் அரிசி போடுறோம். அரிசி கழுவின தண்ணியும் சரி, கஞ்சியும் முடிக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் சாஃப்ட் ஃபைன் சில்கி ஹேர் லுக்கையும் கொடுக்கும். அதுக்காக அப்புறம் மருதாணி நிறத்துக்கு, வேம்பாலம் பட்டையும் முடி வளர்கிறதுக்கு, அப்புறம் கலரும் வந்துடும். இது இப்போ கொதிச்சுட்டு இருக்கு.
இது இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கலாம். நம்ம ஒரே கண்டெய்னரே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வேறு கண்டெய்னர் வேணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் இப்போ ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பூந்தி கொட்டையும் நல்லா அதில் ஊறலாம். அதனால் அப்படியே வச்சுட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி இதெல்லாம்